கவனிப்பா. இந்த பக்கம் யார் இருக்கா? cos θ minus sin cos θ θ minus sin sin θ θ. இவங்களை அப்படியே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இங்க இருக்கக்கூடிய 2 sin θ into cos θ அப்படியே இருக்கட்டும். இந்த cos θ plus sin θ இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்னா √2 cos θ ன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? √2 cos θ ன்னு எழுதலாம். எங்க பார்த்த மாதிரி இருக்கு? யோசிச்சு பாருங்க. क्वेश्चन எடுத்து பாருங்க. இருக்கா? क्वेश्चनல என்ன இருக்கு? cos θ plus sin θ ன்னு வந்தா √2 cos θ ன்னு சொல்லிருக்காங்களா? இந்த இடத்துல cos θ plus sin θ வந்திருக்கா? நான் அதுக்கு பதிலா என்ன பண்றேன்? √2 cos θ ன்னு போடுறேன். இப்பதான் என்ன ஆகும்? இந்த cos θ க்கு இந்த cos θ என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப மீதி இந்த இடத்துல என்ன இருக்கும்? cos θ minus sin θ ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 divided by √2 ன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ ஆக்சுவலி ஒரு 2 னா என்ன அர்த்தம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா √2 into √2 இல்லையா, அதுதான் நம்ம 2 ன்னு சொல்ல போறோம். புரியுதுங்களா? அப்பனா இந்த இடத்துல எத்தனை ரூட் இருக்குது அர்த்தம்? 2 ரூட் இருக்குன்னு அர்த்தம். அதுல ஒரு ரூட் க்கு அதுல ஒரு ரூட் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். மீதி அதுல என்ன இருக்கும்? ஒரு ரூட் இருக்கும்.